அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு மைதா இல்லாம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், மற்றது முட்டை எதுவுமே இல்லாம எப்படி உங்களுக்கு சாக்லேட் கப் கேக் செய்யறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. மறந்துடாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. மறந்துடாம லைக் ஒன்றும் போட்டுடுங்க. முதல்ல இந்த மாதிரி கப்பில் ரவை 1.5 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் 1 தேக்கரண்டி, அரைக்கரண்டி கொக்கோ பவுடர், கப்பில் சுகர் 1 கப், அதோட தேங்காயில் பால் எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோ. நாங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நாங்கள் 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். பாருங்க, இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு. இப்போ நாங்கள் இதை திரும்பவும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். வாங்க, நான் இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கத இந்த கப்புக்கு போட்டுக்கிடலாம். பாருங்க, இந்த மாதிரி கப்பில் போட்டுக்கோங்க. சட்டி வச்சு அதை தண்ணி போட்டு சூடாக்கி இருக்கேன். நான் ஸ்டீம் பண்ணி எடுக்கத்தான் போகிறேன். பாருங்க, இந்த மாதிரி 4 கப்பையும் வச்சுட்டு மூடியை போட்டு மூடிக்கலாம். வேகட்டும், வெந்ததும் பார்க்கலாம். வாங்க, இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. நேரமே விளங்குது எப்படி மஞ்சியாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. ரொம்ப ஈஸியான முறையில்